சென்னையில் புழல், தண்டையார்பேட்டை பகுதிகளில் நள்ளிரவில் மின்சாரம் துண்டிப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரமக்குடி அருகே மின்தடையை கண்டித்து கிராம மக்கள் மறியல். ராமநாதபுரம் மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் 950 கூடுதல் MBBS இடங்களை சேர்க்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. அரசு கல்லூரிகளில் 150, தனியார் கல்லூரிகளில் 800 இடங்கள் அதிகரிப்பதால் மொத்த இடங்கள் 13,999 உயர்வு. தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் செய்தோர் எண்ணிக்கை புதிய உச்சம். 6 மாதங்களில் மட்டும் உயிரிழந்த 167 பேரிடமிருந்து 937 உறுப்புகள் தானம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் அதிகாரிகள் 6 பேர் சஸ்பெண்ட். லஞ்சம், நிதி முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக மோசடி உள்ளிட்ட புகார்களில் நடவடிக்கை. இருபது IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு அருண் ராய் நியமனம். தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பிப்ரவரி 28 வரை பதவி நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான விவகாரம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக நிர்வாகியுமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கைது. அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம். 9418180936 என்ற எண்ணை அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.80 நிர்ணயம். சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை ₹8 தாண்டியது. ஒடிஷாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாத ரத யாத்திரை தொடக்கம். பக்தர்கள் வருகையால் விழாக்கோளம் பூண்ட பூரி நகர். ரத யாத்திரையொட்டி புரி கடற்கரையில் மணல் சிற்பம். 100 ரதங்களை மணலில் செய்து அசத்திய சுதர்சன் பட்நாயக். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வரைபடங்கள் அடங்கிய ரகசிய கோப்புகள் டார்க் வெப்சைட்டில் கசிந்த விவகாரம். வெளியானவை அணு பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்கள் அல்ல என அணுமின் கழகம் விளக்கம். இஸ்ரோ விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப ஊழியர்களின் பணி விலகல் கோரிக்கைகளை மத்திய விண்வெளித்துறையின் தலைமையகத்திற்கு அனுப்ப உத்தரவு. ஒரே ஆண்டில் 120 விஞ்ஞானிகள் விலகியதை தொடர்ந்து பணி விலகல் நடைமுறையை கடினமாக்கும் மத்திய அரசு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தனது பணியை தொடங்கினார் இந்திய வம்சாவளி வீரர் அனில் மேனன். அடுத்த 8 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்.
5.5 மீட்டர் நீளமும் 48 அங்குல அகலமும் கொண்ட தீப்பெட்டிக்குள் அடங்கும் அதிசய பட்டு சேலை ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் பிரம்மராம்பாள் அம்மனுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்களிடையே அச்சம். பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நுரை பொங்கியபடி செல்லும் நீர். மழை இல்லாத காலத்திலும் குவியலாக நச்சு நுரை செல்வதால் விவசாயிகள் கவலை. சென்னை கிண்டி கத்திப்பாராவில் லாரி விபத்து காரணமாக காலை நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அலுவலகம் செல்வோர் அவதி. நாகர்கோவில் சபரிவர்மன் காவல் மரண வழக்கு. கைது செய்யப்பட்ட சிறை வார்டன்கள் மூவரையும் நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் நீதிமன்றம் ஆணை. நாகர்கோவிலில் சிறை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மன் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சபரிவர்மனின் மனைவி கோரிக்கை. எனக்கு அவர் இறந்ததுக்கு வெளிப்படையான தீர்வு கிடைக்கணும். இது சிஎம் விஜய் சார் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, வயசான அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரம் தரணும், அவனுக்கு ஒரு நிதி உதவி தரணும், எனக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை தரணும். நாகர்கோவிலில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மன் குடும்பத்தினரை மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் நேரில் சந்தித்து ஆறுதல். சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் உறுதி. சிறைச்சாலையில் நடந்த ஒரு மிகவும் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக அந்த குடும்பத்தினருக்காக அவங்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், அவங்களோட கோரிக்கைகள் என்ன, இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த குடும்பத்துக்கு நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். பாஜகவை எதிர்க்கும் வரை திமுகவுடன் நட்பு தொடரும் என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். மதவெறி தேசியத்தை அனுமதிக்க கூடாது எனவும் பேச்சு. இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. தாவேக ஆட்சிக்கு வந்த 60 நாட்களில் சபரிவர்மன் உட்பட 4 காவல் மரணங்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடல். திமுக ஆட்சி கால காவல் மரணங்களை எதிர்த்த முதல்வர் விஜய் தற்போது மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. நாகர்கோவிலில் காவல் மரணம் அடைந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆறுதல். முதல்வரோ அமைச்சர்களோ கூட இன்னும் சபரிவர்மன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறவில்லை என குற்றச்சாட்டு. இன்னமும் அரசின் சார்பில் எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. காவல் மரண வழக்கில் சிலரை காப்பாற்றவே கைதிகள் மீது வழக்கு பதிவு. காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் கனிமொழி பேட்டி. இந்த
அந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக, சில பேரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால தான் குடும்பம் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேச்சு. தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அளவுக்கு கஸ்டோடியல் டெத் என்பது, அதுவும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என்றது நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி. அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்த அரசாங்கத்தால் இல்லை என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். நாகர்கோவில் காவல் மரண விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை, யாராவது தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதி உயிரிழப்பு. நெஞ்சுவலி ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தகவல். பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அளித்த அனுமதி ரத்து. தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவும் செல்லாது என உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை. பழனி கோயில் நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். பத்திரப்பதிவின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் டிஜிபி உத்தரவு. பழனி முருகன் கோயில் நில மோசடி விவகாரம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனு வாபஸ். கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டை வாபஸ் பெற்றது தாவேக அரசு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு ஒப்புதல். உச்சநீதிமன்றத்தில் வழக்கை திரும்ப பெற்றதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் நீலம் பண்பாட்டு மையம் வரவேற்பு. திமுக முன்னாள் அமைச்சர் ஏப வேலுவிடம் 5 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என ஏப வேலு பேட்டி. நீங்கள் எப்போ வேணாலும் இது சம்பந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன், மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். நெல்லை பணக்குடி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மாநில அளவிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பங்கேற்று அசத்தல். பட்டுக்கோட்டை அருகே தூக்குத்தேர் திருவிழா. 10 டன் தேரை சுமந்து 3 கிலோமீட்டர் சுற்றி வந்த பக்தர்கள். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்று. நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு.
அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. அருணாச்சல பிரதேசத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 உயர்வு. 26 மாவட்டங்களில் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை. மீண்டும் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவிருப்பதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் அறிவிப்பு. மொபைல் போன்கள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 62,500 கோடி ரூபாய் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம். 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மோடி அரசின் தவறான கொள்கைகளால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாக காங்கிரஸ் விமர்சனம். விலைவாசி உயர்வுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. எத்தனால் கலக்காத பெட்ரோல் தான் வேண்டுமென்றால் அதற்கு அதிக விலை தர வேண்டியிருக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் கருத்தால் சர்ச்சை. உடல் நலம் குன்றிய நிலையிலும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சோனம் வாங்சுக். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி இன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. தனது உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்றும் கூற முடியாது, அதே நேரம் மோசமடைந்து விட்டது என்றும் கூற முடியாது என சோனம் வாங்சுக் விளக்கம். உண்ணாவிரதத்தை முடிக்க தன்னை வலியுறுத்துவதை விட 20ஆம் தேதி நடக்கும் பேரணியில் கலந்து கொள்ளுங்கள் என ஆதரவாளர்களுக்கு அழைப்பு. சோனம் வாங்சுக்கிற்கு சிகிச்சை அளிப்பது குறித்து அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொது நல மனு. டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. இந்தியாவில் கரப்பான் கட்சி போல் வங்கதேசத்தில் உருவானது பிராய்லர் சிக்கன் கட்சி. வெள்ள பாதிப்புக்கு நடுவே தேர்வு நடத்தும் அரசின் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த வங்கதேச இளைஞர்கள். ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. மற்றொரு கப்பலுடன் மோதியதால் விபத்து நேரிட்டதாக ஈரான் தரப்பில் விளக்கம். அடுத்த வாரம் முதல் ஈரான் மீது மேலும் தீவிர தாக்குதல்கள் நடத்தப்படும். பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் பாலங்கள், மின் நிலையங்கள் தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். மீறும் பட்சத்தில் நிலைமை எப்படி இருக்கும் என ஈரானுக்கு தெரியும் எனவும் பேட்டி. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல். ஈரான் வீசிய 8 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாக ஜோர்டான் அறிவிப்பு.
கனடாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் வெளியாகும் புகையால் சிவப்பு நிறத்திற்கு மாறிய வானம். அமெரிக்க நகரங்களில் நிலவும் கடும் புகை மூட்டத்தால் விமான சேவைகள் பாதிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி. அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. அர்ஜென்டினா அணியின் வெற்றியை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடும் ரசிகர்கள். இறுதிப் போட்டியில் கோப்பையை 2வது முறையாக மெஸ்ஸி கைப்பற்றுவார் எனவும் நம்பிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற நிலையில் கார்டிஃப் மைதானத்தில் இன்று 2வது ஆட்டம். முதல்வர் விஜயுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சந்திப்பு. சகோதரத்துவமும் பிணைப்பும் தொடர்வதாக நெகிழ்ச்சி.